மெகா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்தேகங்க, இந்த பிரச்சனை இருந்தால் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லை இது இமிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை கொஞ்ச நாள் போகட்டும்னு விடுற விஷயமா? ஸோ இதை பற்றின ஒரு தெளிவு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குங்க. அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏற்படக்கூடிய பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். ஸோ பெண்களுக்கு இந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை பற்றி யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. ஈவன் இப்போது நிறைய டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வீட்டில் அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாத நான் நிறைய பேர் இது கூட வெளியில் சொல்ல முடியாமல் இருக்க அந்த ப்ராப்ளம் ரொம்ப சிவியராகிற வரைக்கும் அப்படியே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ ப்ரைவேட் பார்ட்ஸில் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வரும்போது பீரியட்ஸ் டைம்லையுமே நம்ம எந்த மாதிரியான ஹைஜீன் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அப்போ சுகாதார முறைகள் அப்படின்னு சொல்லும்போது பீரியட்ஸ் டைமில் எவ்ரி 3 hours ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து பேட் சேஞ்ச் பண்ணியே ஆகணுங்க. ஸோ இந்த சானிடரி பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒரே சானிடரி பேடை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டைட்டாக வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், இதனாலேயும் நிறைய பேருக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் இச்சிங் ஏற்படுறது, இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது சரியாக ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் டைட்டாக ட்ரெஸ் வியர் பண்ணுறது, ரொம்ப நேரம் யூரின் போகாமல் அப்படியே இருக்கிறது. காலையில் நான் வீட்டில் போயிட்டு கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வருவேன், அது வரைக்கும் நான் வந்து வெளியில் யூரினே போக மாட்டேன், யூரின் பாஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு என்ன ஆகும்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ இல்லை சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். எதற்காக இந்த வாட்டர் இன்டேக் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம உடலில் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் ஏற்பட ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர்றதுங்க. இந்த பேட் ஸ்மெல் வர்றதுக்காகவே நான் வந்து நிறைய சோப்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சோப்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரைவேட் பார்ட்ஸில் அதிகமாக சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரைனஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரைனஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷனும் சிவியராக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பர்சனல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருவேளை நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெரி வெரி மைல்டு சோப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் நேச்சுரலாக ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா? சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? ஒருவேளை இன்ஃபெக்ஷன் இருந்தால் எந்த மாதிரியான மெடிசன்ஸோ நம்ம வந்து டயட்டோ எடுக்கணும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கான சில க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீம்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ஸோ ப்ரைவேட் பார்ட்ஸில் நமக்கு சீக்கிரமாக இன்ஃபெக்ஷனோ இல்லை இன்ஃப்ளமேஷனோ, நிறைய பேருக்கு அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அலர்ஜி ஏற்படுதுன்னா ஒரு ரெட்னஸ் இருக்கும், சின்ன சின்னதாக பாயில்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே உங்களுடைய பேண்டீஸ் எல்லாமே வெட்டாக இருக்கிற மாதிரி வேண்டாம். ஸோ ஈரமாக இருந்ததுன்னா உடனே அதை மாற்றம் செய்ய வேண்டும். ஸோ அப்போது ஒரு நாளைக்கு 2 பேண்டீஸாவது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுவும் பீரியட்ஸ் டைமில் கட்டாயமாக 2 பேண்டீஸ் சேஞ்ச் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ பேண்டீஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் சன்லைட் படுற மாதிரி நீங்கள் உலர்த்திக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்குங்க, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரியே எனக்கு வந்து ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜில் சம் கலர் சேஞ்ச் ஆகுது, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. இந்த டைமில் நான் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 hours ஒன்ஸாவது லியூக் வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணீரில் ப்ரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ சோப் ஒவ்வொரு முறையும் போடணும் அப்படின்றது கிடையாது. இதுவும் சித்த மருத்துவத்தில் ஹிப் பாத் அப்படின்ற ஒரு முறை இருக்குங்க. இதில் சில மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு டப்பில் வெதுவெதுப்பான தண்ணீர் வச்சுட்டு இடுப்பு பகுதி மட்டும் அந்த தண்ணீரில் இருக்கிற மாதிரி நம்ம உட்காரணும். ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் டெய்லி இதை செஞ்சுக்கிட்டே வரணும். இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. திரிஃபலா சூரணம் 2 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இதை சேர்த்துட்டு இந்த தண்ணீரில் ஒரு 10லிருந்து 15 நிமிடம் நம்ம இடுப்பு மட்டும், ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரி ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் டெய்லி நம்ம உட்காந்துட்டு வரணும். தொடர்ந்து ஒரு 7லிருந்து 10 நாட்கள் இந்த மாதிரி செய்யும்போது இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் டைமில் வேறு என்னென்ன நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் ரொம்ப முக்கியங்க. ஸோ விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும்.
உங்களுக்கு வந்து ஆரஞ்சோ இல்லை சாத்துக்குடி பழங்களோ இல்லை திராட்சை பழங்கள், பைனாப்பிள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நெல்லிக்காய், ஸோ நெல்லிக்காயும் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடணும். அதே மாதிரி தயிர், மோர், பழைய சாதம், ஸோ இது சேர்த்து சாப்பிடும்போது இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகள் எடுக்கும்போது உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய இச்சிங் உங்களுக்கு குறையிறதுக்கும், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதுங்க, அது சரி செய்கிறதுக்கும் இந்த உணவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணுறதை கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துக்கலாம். ஸோ செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் பார்ட்னருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்ச நாட்களுக்கு இது கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிற வரைக்கும், இன்ஃபெக்ஷன் க்யூர் ஆகிற வரைக்கும் ஸோ செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கிறதும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இதற்கு அடுத்தது வேறு என்னென்ன பர்சனல் ஹைஜீன் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டனாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ காற்றோட்டமான இறுக்கமான ஆடைகள் இல்லாமல் கொஞ்சம் நல்ல காற்றோட்டமான ஆடைகள் அணியிறது. அதே மாதிரி வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எண்ணெய் குளியல் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது உடல் உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷனும் குறைய ஆரம்பிக்கும். அப்படி எண்ணெய் குளியல் எண்ணெய் சேர்த்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமரி தைலம் அப்படின்ற ஒரு தைல வகை சித்த மருத்துவத்தில் இருக்குது. ரொம்ப சிம்பிள், இது வீட்டிலேயே கூட இந்த தைலம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த தைலம் அப்படின்னு சொல்கிறது கற்றாழை சேர்த்து செய்யக்கூடிய தைலம் தாங்க. ஸோ இந்த குமரி தைலம் நம்ம யூஸ் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அடிக்கடி எனக்கு வாய் உலர்ந்து போதுங்க, முகத்தில் சின்ன சின்னதாக பிம்பிள்ஸ் வருது, ப்ரைவேட் பார்ட்ஸ்லேயும் எனக்கு வந்து சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்குது, க்ராயின்ஸ் தொடையிடுக்கு பகுதியிலையும் இந்த இச்சிங் அரிப்பு வந்து ஸ்கின்னே எனக்கு ரொம்ப கருமை நிறத்தில் மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது உணவுகள் ரொம்ப கவனமாக நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிட்ணும். சேம் டைம் நம்ம என்ன பண்ணோம்னா உடல் உஷ்ணமாகாமலும் பார்த்துக்கணும். ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னா அது அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. நிறைய பெண் குழந்தைங்களுக்கு இப்போது ஸோ இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்ருக்கு, பட் அவங்களுக்கு சொல்ல தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டைமில் ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்றதும் கண்டிப்பாக செக் பண்ணணும். அனிமியாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வருங்க. ஸோ வெஜினல் டிஸ்சார்ஜ் ஏற்படுறதுக்கோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்போது ஹீமோக்ளோபின் லெவல் உங்கள் உடலில் எவ்வளவு இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதை தாண்டி நம்ம உணவு முறைகளில் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் நன்னாரி மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த நன்னாரி மணப்பாகு எதற்காக பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான உடல் உஷ்ணத்தை தணிக்கவும் இன்ஃபெக்ஷன் குறையிறதுக்கும் உங்களுக்கு நன்னாரி பயன்படுது. ஸோ வெயில் காலத்தில் அந்த நன்னாரி சர்பத் நம்ம குடிப்போம் இல்லைங்களா, அது உடல் உஷ்ணத்தை நமக்கு வந்து தணிக்கும். அதே மாதிரி தான் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான உஷ்ணம், உடல் வெள்ளைப்படுதல், இன்ஃபெக்ஷன், வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்குது, இச்சிங் இருக்குது, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ அதிகமான சோப்ஸோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் லோஷனோ யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்டர்னலாக இந்த நன்னாரி மணப்பாகு நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாங்க. ஸோ ரெகுலராக நன்னாரி மணப்பாகு அப்படின்னு சொல்கிற இந்த மருந்து வாங்கி வச்சுக்கோங்க. இனிப்பாக தான் இருக்கும். ஸோ உங்கள் கிட்ஸுக்கும் இது கொடுக்கலாம். நன்னாரி மணப்பாகு ஒரு 20 ml அளவுக்கு எடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். ஸோ காலை மாலை 2 வேளையும் நம்ம குடிச்சிக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இந்த நன்னாரி மணப்பாகு பயன்படுத்திக்கிட்டே வரும்போது ஸோ பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி எனக்கு இன்னும் இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஸோ வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம பேப்சிமியர் டெஸ்ட்டோ எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி அதில் எந்த மாதிரியான ஆர்கானிசம் நம்ம உடலில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மருந்துகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்பொழுது இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மைல்டாக ஒரு இச்சிங் இருக்குது, ரெட்னஸ் இருக்குன்னா இமிடியேட்டாக அப்போவே நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.